இல்லை காதல் மன்னா கமல் தான் எனக்கு தெரிஞ்சு, வேற யாரும் தெரியலையே. அவந்திகா செல்லம், இவருக்கு எவ்வளோ கொழுப்புன்னா என் கடையை கொளுத்தோன்னு. நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் நீங்கள் வண்டியில் போகும்போது வெடி தூக்கி போட்டுறேன். எப்பா எனக்கு இந்த குழுவெலாம் தெரியாதுப்பா, பட்ட பேர் காதல் மன்னவெல்லாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவில்லை. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். காதல் மன்னன் கண்ணன். சரிதான், கமல் கண்ணன் கிடையாது. கமல் உலக நாயகன். கமல் உலக நாயகன். காதல் மன்னன் யாரு? விருப்புதேவாவோ? சிம்பு நினைக்கிறேன். எப்ப யாருன்னு தெரியல, சாமியை நாள விட்டுருங்க. இந்த ரிஸ்க்குலாம் எனக்கு தெரியாது. யாரு காதல் மன்னன், யாரு காதல், இப்போ எல்லாமே ஒரே காதல் மன்னனாக தான் இருக்கிறாங்க. இதில் நான் யாரை சொல்றது? எங்கள் வீட்டில் 4வது தெருவில் கூட ஒரு பையன் காதல் மன்னனாக இருக்கிறான். எல்லாரும் காதல் மன்னன். இந்த லைவில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரு கூட ஒரே காதல் மன்னன், பார்த்திபன் கூட. நான் எந்த காதல் மன்னன் உங்கள் பேர் சொல்கிறது? நீங்கள் அதனால நீங்கள் உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. சிவகார்த்திகேயனா? சிவகார்த்திகேயன். இப்போ வந்து காதல் மன்னன் யாருன்னு சொல்லுவாங்களே. இது ஒண்ணு சொல்லுங்க. அவந்திகா தூங்கிட்டேன்னு சொன்னாடா, நீ என்ன முழிச்சிட்டு சொல்லுங்க அத்தன்ற. அவந்திகா, இது அவந்தியா உங்க அம்மாவா? அவங்க அம்மாவோட வேலை. இதய பாடல் தெரியுமா? ஊருக்கு முரளியா? இதயம் படம் தெரியுமா? இதயம் படம். இதயம் அந்த இந்த படத்துல போறோமே, ஹார்ட் கொடுப்பானுங்களே, அந்த பொண்ணுக்கு ஹார்ட் கொடுப்பான் பார்த்தீங்களா அந்த பையன். ஊருக்கு வரீங்களா? நான் ஊருக்கு வரேம்மா. நீங்க வந்தா எங்க அம்மா மட்டும் கூப்பிடுறமா? முரளியா? இதயம் படம் தெரியுமா? அது முரளி தான் இதயம் படம். கரெக்ட். முரளி அப்பா காதல் மன்னன். சரிதாப்பா, அவர் உங்கள் பேர் முரளின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ இது, அதுக்கு எவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் காதல் மன்னனா? பத்தியா உங்களை எப்படி கேட்குற பாருங்க. என் பொண்ணு முரளி செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால் ஞாபகம் இல்லை. நீ கேட்டதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெச்சிகமா வந்துட்டேன். டிவி ஃபார் ரைட். ஐயோ சந்தோஷமா. நான் காதல் மன்னன் தான். சரிதாப்பா. அப்படியே நீங்கள் என்ன ஊரில் இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். அதையும் மறந்து போச்சு. இந்த மூலையில் நிறைய மெமரி தங்காது, மறந்துடும். இந்த டாமி தூங்கியே போச்சு, விரட்டில் ஓடிடுச்சு. அவந்திகா தீபாவளிக்கு வரியா அத்தை வீட்டுக்கு? வரமாட்டாங்க, கண்டிப்பா வரமாட்டாங்க. உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுவாங்க. போச்சுடா. முட்டை சாப்பிடுங்களா? முட்டை சாப்பிட்டா ஞாபகம் வந்துருமா? இது புதுசாக இருக்குதே. கண்டிப்பாக சாப்பிட்றப்பா. அவங்க கண்டிப்பா வந்து தீபாவளிக்குலாம் வராது. அவந்திகா தீபாவளிக்கு வரியா அத்தை வீட்டுக்கு? ஆமாம்ல, எல்லாம் தெரிஞ்சு போய் நம்ம விசாலிக்கு. எனக்கு அதை கூட ஞாபகம் இல்லை. அவங்க மாமாவுக்கு தலை தீபாவளி, கால் தீபாவளி எல்லாமே தெரியும். ஆயாவா பிறக்க வேண்டியது. இது ஒரு புதிரா? என்ன புதிரா தெரியலையே. கண்டுபிடிக்கிறேன்.